மட்டும் இல்லங்க. டெர்சோரியம் அப்படின்ற ஒரு வகையான கடற்பாசியையும், இலைகளையும் நம்ம சாப்பிடுற மக்காச்சோளத்தோட ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்டைய இராணுவ தளமான ஜுவாங் பான்சியிலிருந்து மூங்கில் மற்றும் பிற மரங்களிலிருந்தும் வெட்டப்பட்ட கருவிகள் அதோட எட்ஜில், அதாவது அந்த மரத்தோட எட்ஜில் துணிகளை சுற்றி தான் அதை பதப்படுத்தி மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுங்க ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஹைஜீனிக் ஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச கிளாடியேட்டர் எப்படியா இருந்தாருன்னு தெரியுமா? சூசைட். அதுவும் எப்படின்னு தெரியுமா? டாய்லெட்டில் போய் இப்போ சொல்லப்பட்ட இந்த ஹைஜீனிக் ஸ்ட்ரிக்கை தான் அவரோட த்ரோட் ஓசோபைச்சஸில் விட்டு அதை பிரேக் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க அப்படின்ற ஒரு கூற்றும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவே 1393ஆம் ஆண்டில் ஹாங்வா பேரரசின் ஏகாதிபத்திய குடும்பத்திற்கு வாசனை தாள்கள் தயாரித்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த காலகட்டத்தில் தாங்க வாசனை தாள்